அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. வழியில சிரமம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்லப்பா, ஒழுங்கா தான் வந்தோம். சரிடா, நேத்து நைட்டே நீங்களாம் வந்துருவீங்கன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா காலையில வர்றதுக்கே இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க. நம்ம ஊரை பத்தி தெரியாதா? பஸ்ஸே கிடைக்கல. அப்படியா? சரி சரி. இந்தாமா, நல்லா இருக்கியா மருமகளே? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டாமா. என் பேத்தி எங்க? என் பேத்திய பாக்குறதுக்கு தான் நைட்ல இருந்து அவ்வளவு ஆவலா இருந்தேன். இந்தம்மா பேத்தி குட்டி, என்னோட பேத்திய கொண்டா. இந்தாங்க தாத்தா. ஐயோ, எம்பிட்டு அழகால இருக்கா. சமத்து மாதிரிதான் பிள்ளை தூங்குது. என் தங்கம் வைரம் தூங்குறியாடி செல்ல கண்ணு. உன்னை பார்க்கதான் தாத்தா அவ்வளவு ஆவலா இருந்தேன் தெரியுமா? என் புள்ள என்ன அழகாவல இருக்கிறா. செல்ல பிள்ளையா அம்முச்சு. தாத்தாவை பாக்குறதுக்காக ஊருக்கு வந்தீங்களாடி செல்லம் தங்கம்மா. மாமா என்னாச்சு? அப்பா என்னாச்சு? ஏன் திடீர்னு அழுகுற? என் பேத்தி குட்டிய பார்த்தது எனக்கு உன் அம்மா ஞாபகம் வந்துருச்சுடா. அப்படியே பாரு, உங்க அம்மா மாதிரியே இல்ல. நானும் பிறக்கும் போது அதான்ப்பா சொன்னேன், என் அம்மாவே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமா மாமா, நான் கூட அதான் சொன்னேன், என் மாமியாரே எனக்கு பேத்தியா பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி. இப்ப மட்டும் உன் அம்மா உயிரோட இருந்திருந்தானா புள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஐயோ தாத்தா, அழுக ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சா? விட, அதான் பாட்டி உனக்கு பேத்தி மாதிரி பிறந்துக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நீ நம்ம குழந்தைய பாட்டியா நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அது என்னமோ சரிதான். அழகா இருக்காடா. அப்படியே பாருடா, உன் பாட்டி கண்ணு, உன் பாட்டி மூக்கு எவ்வளவு அப்படியே உரிச்சு வச்சிருக்கா என் பொண்டாட்டிய. சரி சரி, அழுகாத. தங்கச்சின்னு ஒண்ணு இருக்குமே, அதெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தாது. இவ்வளவு மைல் அங்கிட்டல இருந்து வரோமே, வீட்டுக்குள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தையாவது சொல்றாளா? அட்லீஸ்ட் வந்தாவது நிக்கிறாளா பாரு கல் நெஞ்சுக்காரி. எப்படிதான் அவளுக்கு இவ்வளோ கல் நெஞ்சோ தெரியல. 2 பேரும் ஒரே அம்மா வயிற்றுல தானே பிறந்தோம். எப்படி இவ்வளோ கல் நெஞ்சா இருக்காளான்னு தெரியல. பச்சை குழந்தை, அந்த குழந்தைய பாக்குறதுக்காவது வெளியே வரலாம்ல. மோசம், சரியான மோசக்காரி. வாங்க மாமா, வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் யாழினி. அடடே அசோக் மாமா, எப்படி இருக்கீங்க? அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கோண்டா. வாழு, சின்ன பிள்ளையில பார்த்தது நல்லா கிடுக்கிடுன்னு வாழ்ந்துட்டேன். பாவாடை சட்டையில பார்த்தது லாஸ்டா, இப்ப தாவணி கட்டுற அளவுக்கு வந்துட்டியோ? பின்ன 10 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்தா வளராம அப்படியேவா இருப்பாங்க? அது சரி. என்ன சரின்னு முடிச்சிட்டீங்க? ஏன் அவ்வளவு வாய்க்கு வக்கனே பேசினல, நீ வர வேண்டியதானே? சரி சரி, வந்த உடனே சண்டை போட வேணாம். உடனே எஸ்கேப் ஆயிருவியே. தாத்தா என்னாச்சு, ஏன் அழுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வந்தவங்க வந்து எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க. உங்க அம்மா காரி கிச்சனுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வந்தவங்கள வான ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எல்லாரும் வெயில்ல வந்திருப்பாங்களே, அதனால தான் எல்லாருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரி சரி. எங்க வாதாக்காரிய காணவே இல்ல? அம்மா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் போச்சு தாத்தா. இவங்க எல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சோ மார்க்கெட் போயிட்டாளா? சஞ்சய் மாமா தான் சொன்னாங்க எல்லாரும் வரதுக்கு 2 மணி நேரம் கிட்ட ஆகும்னு. அதனால தான் அம்மா சரி அவங்க வரதுக்குள்ள மார்க்கெட் போயிட்டு பழம்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம்னு சொல்லி போச்சு. வெயில் காலம் வேற, அப்பப்போ ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பழம்லாம் இருந்தால் தானே ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அதனால தான் வாங்கிறதுக்கு சந்தைக்கு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அக்கா இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றிருக்காங்க. அக்காவுக்கு நல்லா சமைச்சு போடணும்ல, அதனால இன்னைக்கு சந்தை மார்க்கெட்டில் மீன் எல்லாம் நல்ல விலையில நல்லா விற்கும். அதனால தான் நான் போய் மீன், நண்டு, முட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு. அப்படியா? சரி சரி. என்ன அதிசயம், என்னோட நாத்தனாருக்கு இவ்வளோ பாசமா? எப்படி என் நாத்தனார் திடீர்னு இப்படி மாறினாங்கன்னு தெரியலையே. சரி, என்ன எல்லாரும் நின்றுட்டே இருக்கீங்க, உள்ள வாங்க. வரோம் யாழினி. அடடே சுட்டி குழந்தை, தாத்தா என்கிட்ட கொடு. போய் முதல்ல வேலையை பாரு. என்னோட பேத்தியை நான் குஞ்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்குறேன். தாத்தா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை தாத்தா, ஒழுங்கா என் மருமகளை என்கிட்ட கொடு. இந்தாடி போடி. இப்பதான் என் பேத்தியை கையில வாங்கினா உடனே ஒன்னு கேக்குற. தாத்தா கொஞ்ச நேரம் கொடு தாத்தா, எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கா பாரு தாத்தா, கொடு தாத்தா. முதல்ல எல்லாரும் களைப்பா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வா, அப்புறம் வந்து பேத்தியை கேட்பேன். வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ற. யாழினி, சஞ்சயும் பூமாரியும் எங்க?
பூமாரி அக்கா வந்துட்டு அம்மாவோட சந்தைக்கு போயிருக்காங்க. அவங்க இந்த ஊர் சந்தையை பார்த்ததில்ல, அதனால நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிருக்காங்க. சஞ்சய் மாமா இந்த தாத்தாவோட தான் எங்கேயோ போனாரு. ஆனால் தாத்தா மட்டும் இங்கே இருக்காங்க, சஞ்சய் மாமாவை காணோம். தாத்தா சஞ்சய் மாமா எங்க? அவனும் நானும் டீ கடைக்கு போனாமா, சஞ்சய் தான் சொன்னா இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு. அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். அங்க ஏதோ ஒரு பையலைய ஃப்ரெண்டு எவனையும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். சரி நீ பேசிட்டு பொறுமையா வாடா, நான் போய் என் பேத்தியை பார்க்குறேன், நான் பாட்டுக்கு வந்துட்டேன் விருட்டுன்னு. சஞ்சய் மாமா விட்டுட்டு நீ மட்டும் வந்துட்டியா? ஆமா, அவன் பொல்லாத குழந்தை, அவனுக்கு வர தெரியாதா, போடி. ஆமா ஆமா, அவரு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்காருல, வழி தெரியாம எங்கேயாவது போயிட்டாருன்னா என்ன பண்ணுவ? இந்த யாழினி எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் இருக்கு. அவன் என்ன கை குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? எவ்வளவு பெரிய மனுஷன், அவன் எப்படி தொலைஞ்சு போவான்? என்னதான் 10 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருந்தாலும் எனக்கு தெரியாத சில ஷார்ட்கட்ல அவன் எனக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கான். இந்த லட்சத்துல அவன் தொலைஞ்சு வர போயிருவானாமோ? போய் வேலையை பாரு போ. அது சரி, என் மாமா எங்கதான் போயிருப்பாருனே தெரியல. சே சரி, நீங்களே எவ்வளவு நேரம் இங்கே நின்றுட்டு இருப்பீங்க, வாங்க உள்ள போலாம். சரிம்மா, அம்மா வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அத்தை. வாங்க, நான் உங்க எல்லாருக்கும் லஸ்ஸி போட்டு வச்சிருக்கேன், குடிக்கலாம். சரிம்மா. இந்த பூமாரி இங்கதான் போய் தொலைஞ்சாலும் நம்ம வீட்டுல இருக்கும் போது எங்கேயும் இருக்க மாட்டா. சரி, இங்கே வந்தாவது உருப்பிடுவான்னு பார்த்தா இங்கேயும் அந்த பொம்பளையோட சேர்ந்து எங்க ஊர் சுத்த போயிட்டாலோ. நேத்து ஒரு நைட் தனியா அவங்க வீட்டுல விட்டுட்டு போனேன். என்னென்ன கலாட்டா பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. சஞ்சய் தம்பி கிட்ட கேட்டாதான் தெரியும், ஒழுங்கா இருந்தாலும் இல்ல அடம் பண்ணிக்கிட்டு இருந்தாலான்னு. நேத்து நைட்டே இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இந்த பூமாரி பொண்ணு என்னென்னலாம் பண்ண போறான்னு நினைச்சு நைட்டு ஃபுல்லா ஒரே தலை வலி, ஒழுங்கான தூக்கம் வேற இல்ல. ஒழுங்கா நடந்துக்கிட்டாளா இல்ல ஊர்வமா வாங்கிட்டு வந்தாளான்னு வேற தெரியல. இந்த பூமாரியோட ஒரே ரோதனையா போயிடுச்சு. நேத்துல இருந்து ஒரே டென்ஷன். பேசாம இந்த பூமாரி கூட்டிட்டு வந்ததுக்கு அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். ஐயோ, இவர் என்ன இப்பயே இவ்வளோ டென்ஷனா இருக்காரு? நாத்தனாரை பார்த்தாருன்னா இன்னைக்கே சண்டே ஆரம்பிச்சிருவார் போலயே. நாங்க தான் இன்னும் 2 மணி நேரத்துல வரோம்னு சஞ்சய் சொன்னால, எதுக்கு அதுக்குள்ள வந்துட்டு சந்தைக்கு போகணும்? இருந்து நாங்க வந்துட்டு எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் போனாதான் என்ன? ஏற்கனவே இவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அவ என்ன பண்ணிட்டு இருந்தாலோ ஏது பண்ணிக்கிட்டு இருக்காளோ, அங்க போய் என்ன சண்டை வலிக்க போறாளோன்னு டென்ஷனா இருந்துட்டு இருந்தாரு. இப்ப வந்த உடனே அவளை காணோம். என்னென்ன பண்ண போறாரோ தெரியல. கடவுளே, நீதாப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா எங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். என் பேத்திக்கு நல்லபடியா பேரை வச்சுட்டு இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம போய் சேர்ந்துட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதுக்கு முதல்ல என்னோட வீட்டுக்காரோட வாயையும் என் நாத்தனாரோட வாயையும் அடைச்சா போதும். இந்த ஒரு வாரம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. வந்த முத நாளே கண்ணை கட்டுது. பாப்போம் பொறுமையா என்னதான் நடக்குதுன்னு. செல்லக்குட்டி, இந்த வீடியோல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும், பார்க்கலாமா? டடா!